தேவனுடைய தெளிவான சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிந்தவனுக்கு போராட்டம் வரும். அவன் ஜெப குறைவினால் அல்ல, அவனை மற்றவர்களுக்கு மாதிரியாய் காண்பிப்பதற்காகவும் அவனுடைய வாழ்க்கையில போராட்டம் வரும். ஹல்லேலூயா. நம்மளை மற்றவங்களுக்கு மாதிரியா காண்பிக்கிறதற்கும் பிரச்சனைகள் வரும் பிரதர்ஸ். எலிசபெத் ஏலியட்டுங்கிற ஒரு அம்மா சொல்றாங்க, ஜிம் ஏலியட் ஈக்குவடார் தேசத்துக்கு வாலிப வயசுல மிஷனரியா போய் இரத்த சாட்சியா மரித்தவருடைய மனைவி. அவர் போய் இரத்த சாட்சியா மரித்த பின்பு இந்த ஒய்ஃப் பயந்துகிட்டு இருக்கல. ஒய்ஃப் என்ன செஞ்சாங்கன்னா துணிஞ்சு போனாங்க. என் புருஷன் செத்தா அந்த இடத்துல போய் நான் ஊழியம் செய்வேன்னு சொல்லி அவங்கள கொன்னவங்களை, புருஷன்மாரை கொன்னவங்களுக்கு ஞானஸ்நானம்லாம் கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட தாயார் சொல்லுகிற ஒரு காரியம், சமீபத்தில் அவங்க இறந்து போனாங்க. அவங்க சொன்ன காரியம், அநேக நேரங்களில் குயவன் நம்மை உருவாக்குவதற்காக அனுமதிக்கிற, நம்மை உருவாக்கி அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் மாற்றுவதற்காக அனுமதிக்கிற அநேக காரியங்களை குறித்து நாம் முறுமுறுத்து கொண்டிருக்கிறோம். நம்மை உருவாக்கும்படி ஆண்டவர் அனுமதிக்கிற காரியங்கள், அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் மாற்றுகிற, அவர் அப்படி மாற்றுகிறதற்காக தேவன் அனுமதிக்கிற காரியங்களை குறித்து நம்ம என்ன செய்கிறோம்? முறுமுறுத்து கொண்டு இருக்கிறோம். வேண்டாம். ஸோ நம்மை மாற்றுவதற்காக, மற்றவர்களுக்கு முன்மாதிரியாய் மாற்றுவதற்காகவும் தேவன் சில கடினமான பாதைகளை நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறவராக இருக்கிறார். என்னோடு ஆமோதிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா.